ஹாய் ஃபெலோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் நானே. ஒரு இயற்கையான சூழல்ல ஒரு செட்டு லவ்வர்ஸ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் யாரோ ஒருத்தங்க இவங்கள தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ரப்போஸ் பண்ணவனுக்கு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணது யாருன்னா, ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாலும் அவனே தான். பேசி முடிச்சுட்டு மறுபடியும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஒருத்தன் கத்தியால் கேமராவை குத்திட்டு அவன் கண்ணுலேயே சொருகிறான். அவனும் செத்து போகிறான். திரும்ப ஃபோன் பேசும்போது இவனையும் கொல்றான். இவ ஓடுறா தெரிச்சுக்கிட்டு அவளையும் விடாம துரத்துறான். இவ ஓடி போய் ஒரு பண்ணையில ஒளிஞ்சுக்கிறான். பெரிய மிஷின், அந்த மிஷினுக்குள்ள இவ வாங்கி ஒளிஞ்சிட்டு இருக்கா. சைக்கோ வந்துடுறான். அந்த மிஷினுக்குள்ள இவ இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டுறான். மிஷினுக்குள்ள இவ நஞ்சு போய் சாகுறா. ரத்தம் ஒரு பக்கம் அப்படியே ஒரு பாத்திரத்துல வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் தான் போடுறாங்க ஹார்ட் ஐஸ் அப்படின்னு படத்தோட டைட்டில. இன்னைக்கு நம்ம தேர்ட் ஸ்கிரீன்ல பார்க்க போற படம் ஹார்ட் ஐஸ். 2025 ரிலீஸ் ஆன இது ஒரு சைக்கோ த்ரில்லரான ஒரு சூப்பரான ஒரு படம். மேக்ஸிமம் இந்த படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு. சரி, நம்ம கதைக்குள்ள போகலாம். டிவி நியூஸ் எல்லாமே இந்த கொலையை பற்றியும் காதலர் தினத்தன்னைக்கு கொலை நடக்க போகிறத பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ஆர்டர் பண்ண கூல் ட்ரிங்க் ரெடின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அந்த ட்ரிங்க் எடுக்க போகும்போது இன்னொருத்தனும் வந்து அந்த ட்ரிங்க் எடுக்கிறான். இல்லை இது நான் ஆர்டர் பண்ணது, இல்லை இது நான் தான் ஆர்டர் பண்ணது. ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. இப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினுக்கு எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோயின் காஸ்டியூம் டிசைனராக இருப்பாங்க போல். இவங்க பண்ண ப்ராஜெக்ட் அந்த இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்களுடைய மேல் அதிகாரி இவங்களை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ வேற ஏதோ நல்ல டிசைனாக ரெடி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லியிருப்பாங்க போல். இவங்களும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கொலை நடந்த இடத்துல போலீஸ் துப்பு துளக்க வராங்க. அங்கே ஏதோ ரிங்கு கிடைக்கிது, அதை வச்சு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. டின்னருக்கு ஹீரோயின் வந்து ஏதோ டேபிள் புக் பண்ணியிருப்பாங்க போல். அங்கே வந்து உக்காந்துட்டு இருக்காங்க யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு. பாய் ஃப்ரெண்டு வராரு ஸ்லோ மோஷனில். ரெண்டு பேரும் மனசு விட்டு தாராளமாக பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வெளியே வராங்க. கிஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத அவங்க ஃப்ரெண்ட் பார்த்துக்கிறாங்க. அவங்களும் ஜோடி தான். நாலு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு உடனே டாக்ஸி ஏறி எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் சைக்கோ கொலைகாரன் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்துட்டா ஹீரோயின். பட் சாவியை காணும்னு பேக்கில் தேடிக்கிட்டே இருக்கா. இவனும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஹீரோயின் கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறா சாவியை தொலைச்சிட்டேன் அப்படின்னு. பாய் ஃப்ரெண்ட் சரின்னு கண்ணாடியை உடைச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கண்ணாடி உடைச்சதுல கை கிழிஞ்சி ரத்தம் வரும் போல். பெட்டில் உட்கார வச்சு கையில் சிக்கிக்கிட்டு இருக்க அந்த கிளாஸ் பீசஸை எடுத்துட்டு போட்டுட்டு இருக்கா கீழே. அவள் ரூமில் டிஃப்ரெண்ட்டான ஒரு டாய்ஸ் ஒன்று இருக்குது. பாய் ஃப்ரெண்டு பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக அதை மறைக்கணும்னு சொல்லி அந்த டாயை எடுத்துகிட்டு போயிட்டு கபோர்டில் தூக்கி போட போகிறா. கதவை திறக்கிறான். உள்ள ஏற்கனவே சைக்கோ செங்கில் இருக்கிறான். ஏர்போவை வச்சுட்டு இவளை ஷூட் பண்ணுறான். பட் இவ எஸ்கேப் ஆகுறான். அப்படி இப்படின்னு சண்டை போட்டு ஒரு வழியாக ரெண்டு பேரும் சேர்ந்து சைக்கோவை ரூமில் வச்சு லாக் பண்ணுறாங்க. வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டாக்ஸியில் ரெண்டு பேரும் ஓடி போய் ஏற பார்க்கும்போது சைக்கோ கில்லர் வந்து எப்படியோ அந்த ஏர்போ வச்சுட்டு டிரைவரை ஷூட் பண்ணிடுறான். அதே சமயம் பாய் ஃப்ரெண்டும் 911க்கு கால் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஏர்போ வச்சுட்டு அந்த செல்ஃபோனுக்கு ஒரு ஷூட் ஒன் பண்ணுறான். ஃபோன் அங்கேயும் உடஞ்சி போகுது. அங்கேருந்து ரெண்டு பேரும் ஓடி போய் ஒரு புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கட்டடத்துக்குள்ளே நுழைஞ்சிக்கிறாங்க. உள்ள சைக்கோ இவளை கொலை பண்ண பார்க்குறான். பின்னாடி இருந்து வந்த பாய் ஃப்ரெண்ட் இவனை அடித்து கீழே தள்ளி விட்றான். பாய் ஃப்ரெண்டுக்கும் கில்லருக்கும் நடந்த சண்டையில் பாய் ஃப்ரெண்டு கீழே தள்ளி விட்றான் சைக்கோ. இவன் கீழே இருந்த அதிர்ச்சியில் தலையில் அடிபட்டு மறுபடியும் மயங்கி போகிறான் அங்கேயே. அவளும் அங்கேருந்து தப்பிச்சு இந்த ரங்கராட்டன மாதிரியெல்லாம் சுற்றுவாங்கல்ல, இந்த குதிரை பொம்மையில அது சைடில் அப்படின்னு நம்மளை சுற்றியே வரும் இல்லையா, அந்த மாதிரி இதுலேயே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். இவனும் அவன் ஒளிஞ்சிக்கிறத கண்டுபிடிச்சு அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்றான். இப்போ அவள் உட்காந்துருக்கிறான்னு அப்படியே அழகாக சுற்றுது. ஒளிஞ்சிட்டு இருக்கிற அவளை சைக்கோ கில்லர் கொலை பண்ண வரும்போது அவனை கீழே தள்ளி விட்டுட்டு இவளும் அங்கிருந்து கீழே குதிக்கிறான். சைக்கோ கில்லர் எழுந்து அவளை துரத்தும் போது போலீஸ் வர சத்தம் கேட்டு கில்லர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாமே அங்கே வந்துடுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவ பாய் ஃப்ரெண்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. ஏன் என்னன்னு கேட்டால் இவன் தான் அந்த மாஸ்கெல்லாம் போட்டுட்டு இருந்தான், இவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கைரேகை தான் இருக்குது, ஸோ இவன் தான் அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைது பண்ணி வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அவனை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனில் போலீஸ் இவனை விசாரிக்கிறாங்க. இவனும் அவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்கிறான். கேர்ள் ஃப்ரெண்ட் ரிசப்ஷனில் இருக்கிற போலீஸ்கிட்ட நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. போலீஸும் அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. அங்கே ஏதோ எலக்ட்ரிஷியன் வேலைக்கு ஏதோ வந்திருப்பான் போல ஒருத்தன். அவன் வந்து இவகிட்ட ஏதோ பேசுகிறான். கடைசியாக அங்கேருந்து போகும்போது குட் நியூஸ், அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவனும் சரின்ட்டு தலையாட்டுறான். விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போன அந்த போலீஸ் ஆஃபீஸரும் இன்னும் வரல. இவ ரிசப்ஷன் பக்கத்தில் இருக்கிற ரூமில் ஏதோ சத்தம் வருதுன்னு அங்கே இருக்கிற ஒரு கொடி மாதிரி, அதில் ஒரு ஈட்டி மாதிரி இருக்கு, அந்த கம்பியை எடுத்துட்டு இவ அந்த ரூமுக்குள்ளே மெதுவாக போய் பார்க்குறான். அதுக்குள்ளே விசாரணை பண்ணிட்டு இருக்க அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸுங்க வந்துடுறாங்க. ரூமில் வர அந்த சத்தத்தை பற்றியும் இவனை பாய் ஃப்ரெண்டை கைது பண்ணி வச்சுக்கிறத பற்றியும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சடனாக கரண்ட் கட் ஆகுது.
பேசி முடிச்சுட்டு டிடெக்டிவ் அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ரிசப்ஷனில் இருந்த போலீஸ் அந்த ரூமில் எங்கே சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ரூமை செக் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போய் செக் பண்ணிட்டு இருக்கும்போது முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு கொடி மாதிரி ஒரு கம்பி கையில் ஈட்டி மாதிரி அதை கையில் வச்சிருந்தால இப்போ கொலகார அதை எடுத்து போலீஸ் அம்மாவை குத்தி அப்படியே வானத்துக்கு தூக்குறான். இவனும் அதை பார்த்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். கில்லர் நைட் விஷன்ல அந்த ஹெல்மெட்ல மாஸ்க்ல போட்டிருப்பான் போல அதை நைட் விஷன் ஆன் பண்ணிட்டு இவ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு தேடுறான். ஒரு வழியா அவளும் தப்பிச்சு ஓடி போறா டிடெக்டிவ் கிட்ட. அந்த லேடி டிடெக்டிவ் கில்லரை பார்த்துட்டு அவனை ஷூட் பண்ண பாக்குறான். அதோட ஷார்ட்டை கட் பண்றாங்க. ஷூட் பண்ற சத்தம் மட்டும் தான் கேக்குது. இங்க பாய் ஃப்ரெண்ட் மேல் டிடெக்டிவ் இருக்கிறவங்க அந்த ரூம்லயும் சத்தம் கேக்குது. சரி என்னன்னு நான் பார்த்துட்டு வரேன். மேல் டிடெக்டிவ் அங்கிருந்து வெளியில போறாரு. அந்த சைக்கோ கில்லர் இந்த மேல் டிடெக்டிவ் தலையை வெட்டி அப்படியே கொள்றான். ஒரு வழியா கேர்ள் ஃப்ரெண்ட் அவ பாய் ஃப்ரெண்ட் தேடி வந்துடுறா. பட் ரெண்டு பேரும் பக்கத்து செல்லுல இருக்கிறாங்க. இடையில ஜஸ்ட் அந்த கண்ணாடி மட்டும் தான். இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து செல்ல இருந்து பேசிட்டு இருக்கும்போது கில்லரும் அங்க வந்துடுறான். பாய் ஃப்ரெண்டை கொல்ல போகும்போது இவ அந்த ரூம்ல இருந்துகிட்டே துப்பாக்கியால இந்த கிளாஸை ஷூட் பண்ணிட்டு கில்லரையும் ஷூட் பண்றான். கில்லர் மெல்ல அங்கிருந்து தப்பிச்சு வெளியில ஓடி போறான். இவளும் பாய் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு வெளியில ஓடி போறா. ஓடி போய் ரெண்டு பேரும் ரோட்ல படுத்துட்டு கிஸ் பண்ண பாக்குறாங்க. அதுக்குள்ள கில்லர் அங்கிருந்து கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மறுபடியும் எழுந்து ஓடி போறாங்க. ஒரு ஓப்பன் தியேட்டர், இந்த கார்லயே உட்காந்துக்கிட்டு படம் பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி ஓப்பன் தியேட்டரா இருக்கிற அந்த இடத்துக்கு ஓடி போயிடுறாங்க. அங்க பார்த்தா நிறைய ஜோடியா இருக்காங்க லவ்வர்ஸ் எல்லாம். சைக்கோ கில்லரும் அங்க வந்துடுறான். கில்லர் இந்த காஸ்டியூம்ல வரதை பார்த்துட்டு எவனோ ஒருத்தன் இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்றான். சைக்கோ கில்லர் அதை பார்த்துட்டு இவன் நடந்து போறான். போகும்போது ஆப்போசிட்ல இருந்த ஒருத்தனை குத்தி அப்படியே கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிக்க ஒரு நல்ல இடம் தேடி ஒரு பெரிய வேனுக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க. காருக்கு பின்னாடியே ஒரு செட்டு ஜோடி அவங்க சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற அந்த ஜோடி சந்தோஷத்துல சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க அதை பார்த்துட்டு சத்தம் போடாதீங்கன்னு சொல்றதுக்குள்ளேயே கில்லர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் கொல்றான். வேனுக்குள்ள இருந்து இதை பார்த்த ரெண்டு பேரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க வெளியில. இப்ப சைக்கோ கண்ணில் படுற எல்லாரையுமே கொல்றான். சைக்கோ கில்லர் இவங்க எல்லாரையும் கொல்றதை பார்த்துட்டு பப்ளிக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் ஒவ்வொருத்தர தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க கண்ணா பின்னான்னு. ரெண்டு பேரும் ஓடுனது போதும், அவனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் கில்லர் கூட சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல கில்லர் பாய் ஃப்ரெண்ட் அடிச்சு கீழே தள்ளுறான். அவனை கொல்லும் போது கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடி இருந்து எதையோ கில்லர் மேல அடிக்கிறான். டக்குன்னு திரும்பி கில்லர் அவ கழுத்தை பிடிச்சி நெருக்கும் போது கீழே கிடக்கிற கில்லரோட கத்தி எடுத்து கில்லரையே சொருகி சாகடிக்கிறான் பாய் ஃப்ரெண்ட். இவ கில்லருடைய மாஸ்க் கலட்டி அவன் யாரு அப்படிங்கிறத பாக்குறான். அத்தோட அந்த இடத்துல ஷார்ட்டை கட் பண்றாங்க. மறுபடியும் இங்க போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்துடுது. அந்த லேடி டிடெக்டிவ் இன்னும் சாகல போல. அவங்க இங்கேயும் வந்து இவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த பையனையும் கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இவனை வந்து சந்தேகத்து பேர்ல அரெஸ்ட் பண்ணி இதெல்லாம் வச்சிருக்காங்க. ப்ரொசீஜரை போய் பார்க்கணும்ல, அதுக்காக கூட்டிட்டு போறாங்க. ஸோ இதோட படம் முடியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் நீங்க ஏமாந்து போறீங்கன்னா இதுக்கு மேலதான் இன்னும் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா கொலைகாரம் ஒருத்தங்க இல்லை, அது யாரு என்னன்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுலயும் ஏன்னா கிளைமேக்ஸ் தான் தரமா இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு வர்த்து. படம் பார்க்கறது கண்டிப்பா ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு நினைச்சா இந்த படத்தை அழகா டவுன்லோட் போட்டு போய் பாருங்க. சூப்பரா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. பை பை. நான் நினைக்கிறேன் உங்களால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?